டே 4 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு குட்டி விளாக். ஸோ காலையில எந்திரிச்சு ஒரு பேகி பேண்ட்டையும் ஒரு டி ஷர்ட்டையும் தூக்கி மாட்டிட்டு நம்ம ஃபீனிக்ஸ் பாய சரசரன்னு இறக்கி அங்கேருந்து கிளம்பி நேரம் நம்ம போன இடம் தான் பால் சப்ளை. ஸோ ஒவ்வொரு கடைகளுக்கா சாக்கில் போட்டு பாலை கட்டி கொண்டு போய் ஒவ்வொரு கடையில் இறக்கிட்டு கடைசி கடையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு அற்புதமான காட்சி. பார்த்தா பைப் உடஞ்சு சரசரன்னு தண்ணி வானத்து வரையும் போயிட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கையை போட்டுட்டு இருந்தோம். பார்த்தா தலைவர் வாடகை கிளம்பிட்டாரு போல இருக்கு. சரி வாட்டர் வாஷ் பண்ண நேரம் இல்லையோ என்னமோ தெரியல. கரெக்டாக வந்துட்டு பைப் உடஞ்சு போனதுக்கும் அதுக்கும் காரை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம வேலையை பார்க்க நேராக கிளம்பி கடைக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டா ஒரு காஃபி, சக்கரை போட்ட ஒரு காஃபி அடிச்சு நஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி சிட்டா பறந்து வந்துகிட்டு இருக்கும்போது சரியான கிளைமேட். நேராக வீட்டுக்கு போயிடலாமா ஜிம்முக்கு போயிடலாமான்னு ஒரு யோசனை. நேராக ஜிம்முக்குள்ள வந்தோன்னா முதல் எடுத்தோன்னே வெயிட் செக் பண்ணோம். இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 78.8 கேஜிஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆப் டே. பட் நம்ம நாளைக்கு வரமாட்டோம், லெக் டே அன்னைக்கு வரமாட்டோம், கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால இன்றைக்கே லெக்கை நவுத்தி விட்றலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். கோச்சும் ஓகே சொன்னார். பார்த்தா லைட்டாக கொடுப்பாருன்னு பார்த்தா மொத்தம் ஒரு கோட்டி மொத்தமாக இறக்கிட்டாரு. அது என்னென்னங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிவர்ஸ் ஆக் ஸ்குவாட் 3 செட்டையும், செகண்ட் ஒர்க் அவுட்டா திணற கதற ஒரு வாக்கிங் லஞ்சஸை போட்டான் பாருங்க, அப்படியே கதிகலங்கி போயிடுச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டையும், அடுத்து லெக் ப்ரெஸ் 3 செட்டையும் நவுத்தி எடுத்துட்டு நேராக காஃப் ரைஸ் போயாச்சு. அந்த 1% பெட்டர் எவ்ரிடேக்கு வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல காட்டணும்ல, அதனால இனிமேல் கொஞ்சம் ஃபார்மஸ் வாக் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபார்மஸ் வாக் ஒரு 3 செட்டையும் போட்டு அங்கேருந்து சிட்டா பறந்து நேராக பயாட்ட போய் கறியை வாங்கிட்டு அங்கேருந்து சிட்டா பறந்து நேராக வந்து முட்டையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சிக்கனை செய்ய வேண்டாமா, சிக்கன் எல்லாம் மசாலா போட்டு பரட்டி அடுப்பில் போட்டுட்டு எங்கள் அம்மா பார்த்து சொல்லி சரசரன்னு குளிச்சு சரசரன்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணுறதுக்கு சரியான முடை. அதனால கையில் மாட்டுற ஒரு கருப்பு கலர் டிஷர்ட்டை தூக்கி மாட்டிட்டு காலையில் வந்துட்டு கேரட்டு ஆனியன் போட்ட ஊத்தாப்பம் கொடுத்தாங்க. அந்த ஊத்தாப்பத்தையும் சிக்கனையும் நம்ம சமைச்ச சிக்கனையும் சாப்பிட்டுட்டு ஃப்ளாஷ்பேக் எடுத்துட்டு குருட்டு கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டு அங்கேருந்து செட்டாப்பிலேருந்து ஆஃபீஸ் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம 11:15 ஆஃபீஸ் ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம மானிட்டரோட வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ரேட். ஸோ இவனை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இவன் தான் ஹார்வெஸ்ட் ரேட். கொஞ்ச நேரம் உட்காந்து உர்றாங்கோட்டான்னு இந்த கீபோர்டை 4 தட்டு தட்டுறோம். அங்கேருந்து லஞ்சுக்கு கிளம்புறோம். லஞ்சுக்கு நம்ம செஞ்ச சிக்கனையும் சாப்பாடு அண்ட் தென் எங்கள் அம்மா கொடுத்துருந்த குழம்பையும் அடிச்சு நவுத்திட்டு திருப்பி மேலே போய் உட்காந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி போல் கீழே பிரேக்குக்கு வரும். பிரேக்குக்கு வந்து ஒரு காஃபி முடிச்சுட்டு மேலே போய் திருப்பி கொஞ்ச நேரம் வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து செட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்தால் நமக்காக துணியை மடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த துணி எடுத்து கபோர்டில் வைக்கல அப்படின்னா செருப்பில் நமக்கு விழுவும். அதனால் அந்த துணியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கபோர்டில் வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு 3 தோசையும் கொஞ்சம் சட்னியும் காலையில் வச்ச சிக்கனையும் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. 1% பெட்டர் எவ்ரி டே. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கரியரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம 1% பெட்டராக போகிறோம். அதுக்கு என்னன்னா நம்மளோட ரெசியூமேலையும் அண்ட் தென் லிங்க்டினையும் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம டூலில் கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருந்தது. அதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் படித்தோம். படித்தோன்னா இன்னைக்கு டேவை அதோட முடிச்சுக்கிட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.